உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணமாய் நம்மோடு போதகர் மோகன் மனாசே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்றுக் கொள்வோம். பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பாடங்களை நாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்திராத அநேக சத்தியங்களை, பரலோக பொக்கிஷங்களை தொடர்ச்சியாக எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டு வரீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். மோசையின் சம்பவத்தில் முக்கியமான பாடங்களை தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்தீங்க. அதிலும் மோசையின் இடத்துல தேவன் செய்த 3 அடையாளங்கள், அந்த 3 அடையாளங்களில் 3வது அடையாளத்தை கடந்த காணொளியிலே நாம் காணும்படியாய் நம்ம படித்தோம். நல்ல பாடத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 3வது அடையாளத்தில் மனம் உடைந்து போகிற அளவிற்கான முக்கிய சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சம்பவங்களை இன்னும் அதிகமாய் ஆசையை தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள முடியுங்களா? நிச்சயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த சம்பவம் நமக்கே ஒரு இடத்துல மனம் உடையுதுன்னு சொன்னால் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மனம் உடைஞ்சிருக்கும். உண்மையாக அந்த மனம் உடைதல் மகிழ்ச்சியாக மாறின தருணமும் இருக்கணும்ல. ஆமாங்க. இப்போ எனக்கு மனம் உடைஞ்சிருச்சு, இது எப்படி சரி செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்கிறார்ல, இந்த அடையாளத்தை இஸ்ரவேலர்கள் மறந்திருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு புரியாமையும் இருந்திருக்காது. ஏன்னா காயின் ஆபேலுடைய சம்பவங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தன் பிள்ளைகளுடைய இரத்த பலி இதோ அந்த நதி வாங்கினது இல்லையா, ஆண்டவர் விசாரிப்பார். ஒருவேளை சோர்வு, பலவீனம், இழந்த இழப்புகள் அவர்களை மறக்க செய்திருக்கலாம். ஆண்டவர் மறக்கல. என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த இந்த 3வது அடையாளத்திற்கான காரியங்கள், எகிப்து நதி இரத்தமாய் மாறினது. அப்போ இஸ்ரவேலர்களால் மறைக்கப்பட்ட அத்தனை பாவங்களும், தாங்கள் செய்தது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச அத்தனை எண்ணங்களையோ அந்த நைல் நதி இரத்தமாய் மாறினது காட்டி விட்டுச்சு. எகிப்தியருடைய பாவங்கள். ஆமா, அத்தனை பேருடைய எகிப்தியர்களுடைய பாவங்கள் என்று சொல்லும்போது பார்வோன் துவங்கி எகிப்தின் கடைசி மக்கள் வரைக்கும், ஏன்னா அத்தனை பேரும் தான் அந்த பாவத்தில் ஈடுபட்டாங்க. உண்மைதாங்க. அப்போ நைல் நதி மட்டுமல்ல, நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருந்ததோ எல்லாமே ரத்தமா மாறினுச்சு. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் கூட நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் பாஸ்டர். இறுதி நாட்களில் சமுத்திரம் எதை ஒப்படைக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, அதனிடத்துல போடப்பட்ட ஒவ்வொரு நபருடைய காரியங்களும் அது கணக்கு ஒப்புவிக்கும். லைக் அதே போல இங்க எகிப்தும் ஒப்படைத்தது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். லைக் பாஸ்டர், இப்போ இதை அடைச்சாச்சு. இது அவங்களுடைய பாவமும் மறைத்து வைத்திருந்த அக்கிரமும் வெளிப்பட்டு விட்டாச்சு. இப்போ ஆண்டவர் அதோட நிறுத்திட்டாரா? நான் சொன்னேன் இல்லைங்களா, நீதி என்பது குற்றவாளிகளை தண்டிப்பது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்காக இரக்கம் காட்டுவதும் தான். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்தியர்கள் என்ன செய்தாங்க? ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று குவிச்சு அந்த ஆத்துல வீசி விட்டாங்க. ஆண்டவர் அதை மறக்கவே இல்லை. திரும்ப அதை எகிப்தியர்களுக்கு செய்தாங்க. யாத்திரையாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திற்குள்ள முதற் பெயரான மிருக ஜீவன்கள் தலையீற்றுகளும் சாகும் என்று உரைக்கிறார் என்று போய் சொல். அது ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுறாரு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அந்த வார்த்தையை தேவன் எப்படி நிறைவேற்றிருக்கிறார் பாருங்க. அந்த ரத்தம் கூப்பிட்டு கேட்டிருக்கும்ல. ஆமாங்க பாஸ்டர். அந்த ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் தேவனை நேக்கு கூப்பிட்டுச்சுன்னா அதற்கான தீர்ப்பு நடந்தது இல்ல? நிச்சயமாங்க. இப்ப இத்தனை பிள்ளைகளுடைய அந்த ரத்தத்தை வாங்கின நைல் நதி ரத்தமாய் மாறினது. அவர்களுடைய ரத்தம், அவர்களுடைய அந்த ரத்தம் பேசினது அடையாளப்படுத்தது. அதை செய்து எகிப்தியர்களுக்கு என்ன தண்டனை, என்ன நீதி? அதுதாங்க பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, தலைச்சன் பிள்ளை, ஆண் எதுவா மிருக ஜீவன்களா இருந்தாலும் சரி, மனுஷன் அந்த எல்லாத்தையும் பார்வோன் துவங்கி, வசனம் எப்படி சொல்லுது? பார்வோனின் மூத்த குமாரன் துவங்கி, முதல் குமாரன் துவங்கி, எந்திரம் மறைக்கிற
ம். அந்த கடைசி பெண்ணுடைய அடிமை பிள்ளை வரைக்கும், பெண்ணுடைய அடிமை தலைச்சன் பெண் வரைக்கும். ஏன்னா அந்த பாவத்தை பார்வோன் மட்டும் செய்யல, ஒட்டுமொத்த ஜனங்களும் ஜனங்களும் செய்தது. அதை ஆண்டவர் மறக்கவில்லை, நினைவு கூறுகிறார். அதனால என்ன செய்யறான், எல்லா ஆண் பிள்ளைகளையும் ம். ஆண்டவர் சங்காரம் செய்யறார். சங்காரம் செய்கிறார். அதை தான் நம்ம நீதியை சரி கட்டுகிற தெய்வம். ஓகே ஓகே ஓகேங்க பஸ், நல்லா தெளிவாக புரியுது பாருங்களேன். எவ்வளோ அந்த மூன்றாவது அடையாளத்தில் இத்தனை முக்கியமான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறியும் பொழுது தான் அதை புரிந்து கொள்ளவே முடிகிறது. நிச்சயம். நீதி செய்கிற தேவன் என்பதை அவருடைய பிள்ளைகள், நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல, தேவன் நீதி என்பது தண்டனை கொடுப்பது மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்டவனுக்கு இரக்கம் செய்வதும் என்று நீங்க சொன்னது போலவே இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க பஸ். ரெண்டாவது, இதோட நின்றுச்சா அப்படின்னா, யாரெல்லாம் அவங்கள ஒடுக்குனாங்க, ஆளோட்டிகள் நிமித்தம் எகிப்தியர்கள் படுகிற, இப்ப இதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஆண்டவர் தீர்ப்பு செய்கிறார். இதோட நின்னாரா? எந்த ஜலத்தினால் பிள்ளைகள் மூழ்கடிக்கப்பட்டார்களோ அதே ஜலத்தினால் எகிப்தியர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். சிவந்த சமுத்திரத்தை மோசே பிளந்து நடந்து வருகிறான். இவங்க எகிப்தியர்கள் பின்னாடி வராங்க. எது மூடி போட்டுச்சு? ஜலம், சமுத்திரத்தின் ஜலம் அவங்களை மூடி போட்டது. இதுதானே இஸ்ரவேலர்களுக்கு அவங்க செஞ்சாங்க. கரெக்டுங்க பஸ். அவங்க செய்ததை தேவன் மீண்டுமாக எகிப்தியருக்கு அவ்வாறே செய்து முடித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல கொஞ்சம் கூட மாறல. இஸ்ரவேலர்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட்டாங்க. அதாங்க பஸ். சரிங்களா? அந்த பிள்ளைகளை கொண்டு போட்டாங்க. எங்க கொண்டு போய் போட்டாங்க? நதியில போட்டாங்க, தண்ணியில போட்டாங்க. இப்ப ஆண்டவரும் பார்வோன் துவங்கி அடிமை பெண் வரைக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டார். இப்போ கொண்டு போய் எங்க போட்டாங்க? நதியில போட்டாங்க. இப்ப இவங்களை ஆண்டவர் என்ன செய்தாரு? அதே தண்ணியில, சமுத்திரத்துல கொண்டு மூடி போட்டார். என்ன ஒரு தீர்ப்பு செய்கிற தெய்வம். அதுதாங்க தேவனுடைய நீதி இதில் எவ்வளவு விளங்குகிறது என்பதை புரிஞ்சுக்கிறது முடிகிறது. ஒருவேளை நம்ம சில நேரங்கள்ல நம்ம ஏங்கி இருக்கலாம், அடிமைப்படுத்தினவங்களோ நமக்கு ஏதாவது தீங்கு விளைத்தவர்களோ கூட இருக்கலாம். இந்த செய்தி அவர்களுக்கு நன்மையை ஊட்டக்கூடிய, அதான் நீதி செய்கிற தேவன் என்பதை அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இந்த சம்பவத்தில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இந்த காரியங்களை பார்த்த அந்த இஸ்ரவேலர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியை அனுபவித்திருப்பாங்க இல்லைங்களா? எங்கள் தேவன் நீதி செய்கிற தேவன் என்பதை பாஸ்ட் முன்னாடி சொன்னது போல் அதை அவ்வளவாய் உணர்ந்திருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த மூன்றாவது அடையாளத்தில் இவ்வளோ அற்புதமான சத்தியங்கள் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நம்ம தொடரலாங்களா பாஸ்டர்? நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக நம்ம மீண்டுமாக இந்த சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து சத்தியங்களை நம்ம படிக்க தொடருவோம். பாஸ்டர், நல்ல சத்தியங்களை தொடர்ச்சியாக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதிலும் அந்த நைல் நதியில் போடப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக தேவன் எகிப்தியர் கையில் நீதியை செலுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம படிக்க வேண்டும் என்று நம்ம ஆசிக்கிறோம். அதில் வேறேனும் தகவல்களோ செய்திகளோ, அந்த தூதில் நமக்கான பாடங்கள் இருக்கும் அல்லவா, அந்த பாடங்களை நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆவல் கூடுகிறது. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள். நான் சொல்லுகிற கருத்து ஒரு விதத்தில் உங்களுக்கு கேள்விகளை எழுப்பலாம். நாமும் ஏதோ ஒரு வகையில் எகிப்தியர்கள் மாதிரி தான். அப்படிங்களா? நீங்க நினைக்கலாம், நான் தான் கொலையே செய்யலையே, எகிப்தியர்கள் செய்த மாதிரி கொலை செஞ்சாங்க. அப்ப அவங்க கொலை கண்ணார செஞ்சாங்க. ஆனா நான் அப்படி செய்யல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி எகிப்தியர்களுக்கு போல இருக்க முடியும்? இணையா எங்களை சொல்ல முடியும்? ஆமா, பழையவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னு, ஒருவனை கொலை செய்தால் கொலை என்று. ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் பார்ப்போமா? ஏதோ ஒரு வகையில நாமளும் எகிப்தியர் போல என்று சொன்னதுக்கு ஒரு வசனத்தை பார்ப்போமா? இந்த கொலை சம்பந்தப்பட்டமான காரியத்தை சொல்றீங்க. எகிப்தியர்கள் கொலை செய்தாங்க, நீங்கள் கொலை செய்தீங்களா? இல்லைங்க, நான் எந்த கொலைங்க செஞ்சிருக்கிறேன்? நானும் கொலை செய்யல. அப்ப நான் ஏதோ ஒண்ணு உள்ளம் சொல்லுகிறது, நீயும் ஏதோ ஒரு வகையில் இந்த எகிப்தியன் போலந்தான். அப்படி எப்படி நமக்கு சில நேரங்களில் தெரியாம இருக்கும், ஆனா வேதம் தெரியப்படுத்திடும். கண்டிப்பா நமக்கு சிலது பாவம் தெரியாம இருக்கும், ஆனா யாரும் வெளிப்படுத்திடுவா? ஆண்டவர் வெளிப்படுத்திடுவா. அப்ப இதையும் வெளிப்படுத்தணும்ல. நிச்சயமா. அப்ப நானும் கொலையாளி அப்படின்றீங்க. சரி பார்ப்போங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிப்போமே. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான்.
மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாய் இருப்பான். உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய சக உறவுகளை முட்டாள், மூடன், புத்தி இல்லாதவன் நம்ம சொல்லியிருப்போமா? நிச்சயமாங்க பாஸ்டர். அநேக முறைகளில் பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருந்துச்சு. ஆனால் இது பாவம் என்று யாருக்கு தெரியல. சகஜமாயிடுச்சுல, நம்ம வாழ்க்கையோட இயல்பாயிடுச்சு. ஆண்டவர் இது சாதாரணமாக சொல்ல, பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்குது. கொலை செய்யாதிருப்பாயங்கிறது ஒருத்தனை குத்துனாதான் கொலைங்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் பூர்வத்தார் இல்லை, நீங்கள் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் அல்ல, கிறிஸ்துவினால் மீட்டு கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போ உங்களுக்கு எப்படி? அவங்களுக்கு நான் அப்படி சொன்னேன், உனக்கு நான் சொல்றேன், உன் சகோதரனை மூடன் என்று சொன்னா நீ எரிநகரத்துக்கு பாத்திரவாங்கிறார். அப்ப நீ கொலை செய்ததுக்கு அர்த்தம் மூடனே என்று சொல்லிட்டாலே கொலை செய்ததற்கு சமானமாக இங்கே பார்க்கப்படுது இல்லைங்களா? அப்போ இது எவ்வளோ பெரிய பாவம். ஏன் நம்ம பாவமாக தெரில? நம்ம சகஜமாக பேசுகிறோம்ல, நம்ம பிள்ளைகளை, நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட, நம்மளுடைய உறவுகிட்ட, அவன் ஒரு அறிவில்லாதவன், ஒரு முட்டா பையன் தாராளமாக பேசுவான். ஆமாங்க. ஆனால் இதெல்லாம் இது ஒரு பாவமாகவே நமக்கு தெரில. பட் இதெல்லாம் கொலை என்கிற பிரமாணத்திற்கு கீழாக பரலோகம் எழுதிட்டு இருக்குது. அச்சோ, நம்ம அப்படிதான் பாஸ் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? கொலை கத்தி எடுத்து நம்ம குத்தலை, எந்த கொலையும் செய்யலை. ஆனால் கூட இருக்கிற சக குடும்பத்தினரையோ நண்பர்களையோ நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது கொலைன்னு தெரியாமலே நம்ம பயன்படுத்திக்கிட்டு கொலை என்பது வார்த்தைகள் மட்டும் இல்லை, நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஒருத்தங்களுக்கு நம்ம செய்கிற செயல், ஒருத்தவங்க மேலே வைக்கிற விமர்சனம். உங்கள் உள்ளம் வேதனைப்படும் என்றால், நான் பேசுகிற வார்த்தைகளும் நான் உங்களுக்கு செய்கிற தீங்கும் உங்கள் உள்ளம் வேதனை அறியும் என்றால், வேதனைப்படும் என்றால், அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இஸ்ரவேலர்கள் வேதனை அறிஞ்சவர் தானே. ஆமாங்க. அந்த பிள்ளைகளை கொன்னு போட்டுட்டாங்கிறத பிள்ளைங்க அந்த அவங்களுக்கான வழி தானே. அப்ப நீங்கள் ஒருவருக்கு செய்யும் தீங்கும், ஒருத்தங்களுக்கு விரோதமா பேசுகிற வார்த்தைகளையும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க செய்கிற அத்தனை உபத்திரவங்களையும் தேவனுடைய பார்வையில் கொலை என்று எழுதப்படுகிறது. அந்த தூதில் நமக்கான செய்தி, நாம் வீணான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அந்த வார்த்தைகள் தீர்ப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இப்ப இஸ்ரவேலர்களை பாருங்களேன், அவங்களுடைய கொலைக்கு ஆண்டவர் விசாரிச்சார். அந்த தீர்ப்பு எப்படி இருந்தது? எது வெளிப்படுத்தினதுன்னா, அந்த தண்ணியும் ரத்தமும் வெளிப்படுத்தியது. அந்த தண்ணி ரத்தமா மாறினது அவர்களுக்கான செய்த பாவத்தினுடைய அடையாளமா அது தெரிஞ்சிச்சு. அப்போ நான் பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு எதிராக செய்கிற செயல்கள் உங்கள் உள்ளத்தில் என்னை குறித்து வேதனை ஏற்படுத்தும் என்றால் அதை தேவன் பார்க்கிறார். என் பேரில் கொலை என்று எழுதுகிறார். புரியுதுங்க பாஸ்டர். இப்போ நானும் ஒரு வகையில் எகிப்தியன் தான். ஆரம்பத்தில் நீங்கள் எகிப்தியன்னு சொல்லும் பொழுது அவங்க கொலை கொண்டு குவிச்சாங்க, நான் எந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள கேள்வி ஒன்று எழுப்புச்சு. ஆனால் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது புரிகிறது, தேவன் கொலை என்பதை எதை என்று சொல்கிறார் புரிய முடியுதுங்க. ஆமாம், இங்கே பாருங்களேன். அப்படின்னா நமக்கு என்ன? எகிப்தினிடத்தில் ஆண்டவர் விசாரிச்சார், நீதியை கேட்டாருன்னா நம்மளுடைய பாவத்துக்கும் ஆண்டவர் நீதி கேட்பாரா இல்லையா? நிச்சயம் பாஸ்டர், நீதியை கேட்பார். அப்போ ஏதோ வகையில் நானும் எகிப்தியன் தான். கண்டிப்பாங்க. யாரோ ஒருத்தரை காயப்படுத்தி இருப்பேன், என்னால் கண்ணீர் சிந்தி இருப்பாங்க, என்னால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அழுதுட்டு இருந்திருக்கலாம். அப்படின்னா நானும் எகிப்தியன் தானே? நிச்சயமாங்க பாஸ்டர். ஆனால் நான் மனம் திரும்ப ஆசைப்படுகிற எகிப்தியன். ஓ, நல்ல வார்த்தைகள் இல்லைங்களா? நான் மனம் திரும்ப ஆசைப்படுகிற எகிப்தியன். அந்த எகிப்தியர்களுடைய பாவத்திற்காக தண்ணியும் ரத்தமும் மாறினது. என்னுடைய பாவத்திற்காக எது மாறும்? எது வெளிப்படும்? நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறும்போது அவர்களோடு சேர்ந்து சில எகிப்தியர்கள் வந்தார்கள் என்று, அந்த மாறுவதற்கே ஆசைப்படுகிற எகிப்தியர்கள் என்பதை தெளிவாக பார்க்க முடியும். சேர்ந்து எகிப்தை விட்டு வெளியே வந்த எகிப்தியர்களில் நானும் ஒருவன் அப்படி நான் மனசுல நினைச்சேன். அப்போ இந்த எனக்கு இதுக்கு ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார், கேட்பார். அப்போ எனக்கு என்ன இருக்கு? ஒரு அழகான வசனம் இருக்கு. யோவான் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34வது வசனங்களா? சரிங்க பாஸ், அந்த வசனத்தை வாசித்துலாங்களா பாஸ்டர்? யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகர்கள் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எகிப்திலுடைய நைல் நதியில ரத்தமும் தண்ணீரும் மாறினதுக்கு தேவ நீதி கேட்டார்ல. என்னுடைய பாவத்துக்கு, என்னுடைய மீறுதலுக்கு, என்னுடைய கொலை குற்றத்துக்கு என்கிட்ட என்ன கேட்பாரு? ரத்தத்தையும் தண்ணீரையும் கேட்பார்ல. அந்த தீர்ப்பை, அந்த நியாயத்தை எனக்காய் சிந்தினது கிறிஸ்து. அவர் சரீரத்தில் வந்த ரத்தமும் தண்ணீரும் என்னிடத்தில் கேட்கிற பிதாவாகிய தேவனுடைய நீதிக்கு
அவர் பலியாகி அந்த நீதியை நமக்கு எனக்காய் ஒரு ஊற்று திறக்கப்பட்டது, அது சிலுவையில் திறக்கப்பட்டது. என்னுடைய கொலைபாதங்களையும் என்னுடைய ஒட்டுமொத்த பாவ அக்கிரமங்களையும் நான் மறைத்து வைத்திருமில்ல, அதை வெளிக்காட்டுச்சு. அதை யார் ஏற்றுக்கொண்டால் பிதாவாகிய தேவன் கேட்ட அந்த நியாய தீர்ப்புக்கு, நீதிக்கு கிறிஸ்து எனக்காய் சிலுவையில் திறந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து செந்நீரும் தண்ணீரும் வழிந்து ஓடினது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இதோடு நிக்கல, ஒரு வசனமும் சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம அதை படிக்கணும். நிச்சயம் பாஸ்டர். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகாக இதை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளை தொடரலாங்களா? நேயர்களே, அற்புத பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை பிறகாக நாம் மீண்டும் தொடருவோம். நேயர்களே, மீண்டுமாக நம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். மீண்டும் சத்தியத்தை நாம் தியானிப்போம். பாஸ்டர், நல்ல பாடங்களை படிச்சுக்கிட்டு இருந்தோம். யோவான் புத்தகத்தில் 19வது அதிகாரம் 34வது வசனம் என்று சொன்னோம். அதை ஒரு முறை நான் வாசிக்கிறேன். அதில் என்ன காரியங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஆகிலும் போர் சேவர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அந்த இரத்தமும் தண்ணீரையும் என்னுடைய பாவத்திற்கு, எகிப்தின் பாவத்துக்கு ஆண்டவர் கேட்டார்ல, ரத்தமும் தண்ணீரும் தானே அது பேசுச்சு. நிச்சயமா. அப்ப எனக்கும் என்னுடைய கொலைபாதத்துக்கும் என்னுடைய தப்புக்கும் என்னுடைய குற்றத்துக்கும் ஆண்டவர் கேட்பார்ல. கண்டிப்பா கேட்பாரு. அப்போ அது எங்க எனக்கு திறக்கப்பட்டுச்சுன்னா சிலுவையில் திறக்கப்பட்டது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து எனக்காக ரத்தமும் தண்ணீரும் திறக்கப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக, அவர் கேட்கிற நீதிக்கு முன்பாக கிறிஸ்து எனக்காய் நின்றார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறத நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்து எனக்காக ஜலமாய் இரத்தமாய் வந்தார். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த பரலோகத்தில் பூமியிலே சாட்சிடுகிறவர்கள் மூவர், ஆவி, ஜலம், இரத்தம், இது மூன்றையும் எனக்காக கொடுத்தவர் கிறிஸ்து. என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அடிமைத்தனத்திற்காக ஆண்டவருடைய ஜீவனை கொடுத்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அந்த நீதியை சரி கட்டும்படி அவருடைய இரத்தமானாலும் அவருடைய தண்ணீரினாலும் என்னுடைய அத்தனை அக்கிரமத்தையும் அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில எனக்காய் ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊற்று கிறிஸ்துவே. இந்த பாடம் நமக்கு அதை தான் சொல்லுது. அந்த நம்பிக்கையில், அந்த சந்தோஷத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். நிச்சயமாக பாஸ்டர், நல்ல அற்புதமான பாடம். இந்த 3வது அடையாளத்தில் நமக்கான பாடங்கள் என்று வரும்பொழுது, பிதாவாகிய தேவன் அந்த இரத்தத்திற்கும் தண்ணீருக்குமான கணக்கை நம்மிடத்தில் அவர் கேட்டிருக்க வேண்டும். நாம் இரத்தமாயும் தண்ணீராயும் மாற வேண்டிய இடத்தில் நமக்காக கிறிஸ்து மாறினார் என்ற அற்புதமான நல்ல பாடத்திற்காக நான் வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். ஓகே சார். யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்திருக்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி மட்டுமல்ல, என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கவும், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கவும் எனக்காய் ஒரு ஊற்று திறக்கப்பட்டது. அந்த தண்ணீரும் செந்நீரும் என்னுடைய சகல பாவங்களிலும், என் ஆதி துவங்கி இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் இருக்க அத்தனை பாவங்களையும் நைல் நதி எப்படி வாங்கி கொண்டதோ, கிறிஸ்துவுக்குள்ளா என் அத்தனை பாவங்களும் தண்ணீரினாலும் இரத்தத்தினாலும் மூழ்கடிக்கப்பட்டது. நான் புதியவனாய் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் மூலமாக புதியவனாய் பிறந்திருக்கிறேன். இந்த அடையாளங்கள் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை, நம்பிக்கையை கொடுத்திருக்குமோ, அதே சந்தோஷமும் நம்பிக்கையும் நமக்கு ஒன்று. கவலை இல்லை, நம்மளுடைய பாவங்கள் பெரிய மலையை போல இருந்தாலும் சரி, அது சமுத்திரத்தில் மூழ்கி போகும் அல்லவா, அந்த மாதிரி என் பாவங்கள் எவ்வளவு உயரமானாலும், என்னுடைய பாவங்கள் ஒட்டுமொத்த உலகத்தின் மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தண்ணீரினாலும் மூழ்கடிக்கப்படுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுக்கு மன்னிப்பும் மீட்பும் கிடைக்கிறது. இந்த அடையாளம் இதை தான் சொல்கிறது. மோசையின் மூலமாக தேவன் கொடுத்த அந்த 3 அடையாளங்களும் அவர்களுக்கு 3 தூதை போல நமக்கும் 3 நிகழ்கால சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமும், தேவன் நமக்காக பரிதவிக்கிற அந்த பரிதவிப்பும், நமக்காக கிறிஸ்து எப்படியெல்லாம் தியாகத்தின் மேல் தியாகம் செய்து நம்ம மீட்கிறார் என்ற நல்ல பாடங்களையும் தொடர்ந்து படிக்கும்படியாய் கடந்த காலங்களெல்லாம் எங்களோடு இணைந்து நல்ல பாடங்களை பகிர்ந்து கொடுத்தீங்க.
தேவன் நாங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரத்தை உங்கள் மூலமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டாங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாங்க. பாஸ்டர், ரொம்ப நல்ல காரியங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொடுத்தீங்க. நேயர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் நாம் புசித்திராத நல்ல ஆகாரங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருந்தாங்க. போதகர் நம்மோடு இணைந்து நல்ல அற்புத சத்தியங்களை நம்மோடு பகிர்ந்து கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான சத்தியங்களை நாம் இந்த காலத்திலே பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசானவன், எதிராளியானவன், அன்று எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை அழிப்பதற்கு திட்டம் வகுத்தவன் இன்றும் அதே திட்டங்களை அவன் வகுத்து கொண்டிருக்கிறான். பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 3 நான் வாசிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆனவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளாதபடி, இப்படிப்பட்ட அற்புதமான சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அநேகருடைய மனதை இந்த காலங்களில் அவன் குருடாக்கி இருக்கிறாங்க. அதனால தான் பரலோகம் திட்டம் வகுத்தது, நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் மனதிற்கு குருடாய் இருக்கிற அநேக அற்புத சத்தியங்களை ஆவியானவர் நம்மோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இன்னும் அதிகமான நீங்கள் புசித்திராத அநேக ஆகாரங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை அறிய ஆவலா? தொடர்ந்து நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சந்திப்போம். இத்தனை காலங்களும் நல்ல சத்தியங்களை நமக்கு பகிர்ந்து கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனிடத்தில் ஒரு நன்றி கூறுதல் ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோமா? நேயர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்ந்து இருந்தீர்கள். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பாஸ்டர், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சிக்காகவும் நம்மோடு இணைந்த நேயர்களுக்காகவும் ஒரு விசேஷத்தை ஜெபத்தை எடுத்து நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்யுங்க பாஸ்டர். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் நல்ல ஆகாரத்தை புசித்தோம் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். என் அன்பு தகப்பனே, இந்த சத்தியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கிரியை செய்வோம். உம்மை பற்றும் பற்றுதலிலும் விசுவாசத்திலும் இவர்கள் ஓங்கி கேதுரு விருட்சத்தைப் போல வளரவும் ஆண்டவர் நீர் உதவி செய்யும். நல்ல ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடினார். சத்தியத்தின் கனவுகளை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தார். அன்பு ஆண்டவரே, பரலோகம் தருகிற அந்த மேன்மையான சத்தியங்களை தொடர்ந்து நாங்கள் புசிக்க நீர் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் மோசேயுடைய அனுபவமும் இஸ்ரவேலருடைய அனுபவமும் எகிப்தின் அனுபவமும் இருந்தாலும் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து மன்னித்து சுகப்படுத்தி குணமாக்குற தெய்வமாகிய நீர் அவர்களை காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நிகழ்ச்சியோடு எங்களோடும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற வரைக்கும் என் அன்பு தெய்வத்துடைய நீங்காத தயவும் கிருபையும் காருண்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நல்ல ஆசீர்வாதமும் எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கி தாவரிக்க வேண்டுமாய் எங்கள் நல்ல ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து நல்ல சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்தீங்க பாஸ்டர். நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு தொடரிலே நாம் சந்திப்போம். நேயர்களே, நீங்கள் புசித்திராத வேறு ஒரு ஆகாரம் என்ற அடுத்த தொடரிலே நாம் சந்திக்கும் வரை தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.